பாப்பீங்க. நான் இருக்கனால இல்ல, நான் பார்க்கல, சொல்லலாம். இல்ல நீங்க சொன்னா சங்கடப்படக்கூடாது. தயவு செஞ்சு சொல்லுங்க, எனக்கு பிடிக்காதவங்க யாருமே இல்ல. ஆக்சுவலா நான் விஜயோட ஃபேன், பெரிய ஃபேன். ரொம்ப சந்தோஷம். படத்துல நடிச்சீங்க. ஆக்சுவலா அதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபிலிம் நினைக்கிறேன். முதல் படம். அவர் நல்லவரா கெட்டவரா? அவர் ஏங்க கெட்டவரா இருக்கணும்? இதவர் லஞ்சத்துக்கு உழைக்கிறத விட்டுட்டு வாங்குற சம்பளத்துக்கு ஓலை. போலீஸ்காரங்கிட்ட மரியாதை பேசுற. நல்ல போலீஸ்னா கையெடுத்து கும்பிடுவேன், உன்ன மாதிரி பொறுக்கி போலீஸ்னா கையை எடுத்துருவேன். நான் இப்ப என்ன தப்பு பண்ணேன்? எதுக்கு ஆசைப்பட்டேன்? லஞ்சம் இல்லாத நாடு, பஞ்சம் இல்லாத வீடு, பஞ்சம் இல்லாத மனுஷன், மதங்களே இல்லாத பூமி. இதுக்காக தானே இவ்வளவு போராடிட்டு இருக்கிறேன். ஆனா நீ அதை வச்சு பொழப்பே நடத்திட்டு இருக்கிற. நான் உன்ன மாதிரி ஊழல் பண்ணி ஊரை ஏமாத்தி மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சு இந்த நிலைமைக்கு வரல. உழைச்சி உழைச்சி படிப்படியா ஏறி ஏறி இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன். அவருக்கு கிட்டத்தட்ட காலேஜ் டேஸ்ல இருந்து பார்த்துட்டு இருக்கேன். அதனாலே அவரோட வளர்ச்சி என்னங்கிறது கூட இருந்தே பார்த்த அனுபவம் எனக்கு இருக்கு. அவனை மாட்டினியா? சொல்லி சுண்ணா வைக்கிறான்டா. குரு நீ சொல்லு, இவனை என்ன பண்ணலாம்? கால் முடிச்சல உட்கார். நீ என்கிட்ட வேலை செய்யறியா? நான் எவன்கிட்டயும் வேலை செய்ய மாட்டேன். உன் வேலை என்னன்னு சொல்லு. உனக்கு எவ்வளோ, எனக்கு எவ்வளோ? இதுவரைக்கும் நீ செஞ்ச சில்லற வேலை இல்லை. இது சீரியஸ் மேட்டர். போலீஸ்க்கு பயப்படக்கூடாது. என்ன கிளாஸ் எடுக்கிறியா? நீ பொழப்புக்கு ரவுடி, நான் பிறந்ததுல இருந்தே ரவுடி. எவனுக்கும் பயப்பட மாட்டேன். உயிருக்கும் பயப்படக்கூடாது. உன் ஆளு உன் இடம். நீ நினைச்ச என்ன வேணாலும் பண்ணலாம். எனக்கு பயம் இல்ல. அதுக்கு தான் சாம்பிள். இவனையே அடிச்சேன் தெரியுமா? அனாவசியமா நான் ராங் டீல் பண்ணான். காலர் கிளர்லாம் பிடிச்சி வாவரா சீன் போட்டான். வேலை என்ன? உனக்கு எவ்வளோ, எனக்கு எவ்வளோ சொல்லி அனுப்பு. வட்டா? ஹேய் ஹீரோ, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா. மேட்ரு யாரு? மோனா. வச்சுக்க. கை விளையாடுது கன்ல. எப்படி? எத்தனை ரஜினி படம் பார்த்துருக்கோம். Get away.
முட்டாள்தனமா தனியா வந்து மாட்டிக்கிட்டியடா. கண்ணா பண்ணிங்க தான் கூட்டமா வரும். சிங்கம் சிங்கலா தான் வரும். அவனுக்கு கொஞ்சம் ஓவர் தான். அதானே வேணும். இனிமே எல்லாரும் குடிங்கிட்டே இருப்பீங்க. டேய் கோச்சா என்ன சொன்னாரு? பணத்தை கொடுத்தாரா? நீ செக்க காட்டினியா? சொல்லு, அங்க என்ன நடந்துச்சு? 2ல 1 தொடு. ஏய் என்ன நீ பாட்டுக்கு போற? வேலு 2 விரல என்ன வச்சிருந்த? 1 நீதி நேர்மை நியாயம். அப்ப 2வது அடி உத குத்து. நான் தொட்டது 2வது. ஐயோ வேலு வேலைய ஆரம்பிச்சிட்டானேடா. Sakit Dawan.
அவரோட திறமைகள் எல்லாமே பார்த்து அசந்து போயிருக்கேன், பிரமிச்சு போயிருக்கேன். சரி, ரொம்ப நேரம் ஆயிடுச்சா? அதெல்லாம் இல்ல, உங்களுக்காக தான் வெயிட் பண்றேன். அன்னைக்கு நீங்க ரொம்ப கோவமா பேசிட்டீங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது எவ்வளவு சின்சியரா நீங்க லவ் பண்றீங்கன்னு. சரி, நான் முடிவு பண்ணிட்டேன். இப்ப நான் சொல்லும் போது காது மூடிக்க மாட்டீங்களே. I love you. பொய் சொல்றா. இல்ல நான் டைம் செஞ்சு திருப்பி போய் சொல்லாத. இந்த கண்ணுல காதல் இல்லடி, இந்த உதவுல உண்மை இல்ல. சொன்னாங்களா யாராவது? போய் சொல்ல, நாய் மாதிரி பின்னாடி வருவானே. ஒருத்த வந்து தான் ஆசைய சொன்னா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. எங்களோட மனசு புரியலன்னா பரவாயில்ல, கடைசி வரைக்கும் முடியாது, மூஞ்சில அடிச்சு சொல்லுங்க. தப்பு இல்ல. ஆனா தயவு செஞ்சு காதலிக்கிறன்ற வார்த்தையை பழி வாங்குறதுக்கு ஆயுதமா மட்டும் யூஸ் பண்ண தாங்க மாட்டோண்டி. என்ன சேலையங்கானும் உள்பாவாடையங்கானும் வெறும் ஜெட்டியோட நிக்கிற? இது ஷார்ட்ஸ். ஏய், உங்களுக்கு அது ஷார்ட்ஸ், எங்களுக்கு அது ஜெட்டி. ஆமா, என்ன மேல மாராப்பியங்கானும் ஜாக்கெட்டியங்கானும் வெறும் பிராவோட நிக்கிற? இது ஸ்லீவ்லெஸ். ஏய், உங்களுக்கு அது ஸ்லீவ்லெஸ், எங்களுக்கு அது பிரா. அக்குல காத்து வாங்குறது, தொப்புல தோடு போடுறது, தொடையில ஆர்ட் வரைகிறது. ஆர்ட் இதென்ன கண்காட்சியா இல்ல பொருட்காட்சியா? உங்க உடம்புல எத்தனை மச்சம் இருக்குன்னு மத்தவன் என்ற அளவுக்கு ட்ரெஸ் போடுறது, அப்புறம் அங்க தொட்டா இங்க தொட்டான்னு செருப்பு எடுக்கிறது. இதே வேலையா போச்சுல உங்களுக்கு. இந்த பார், ஆண்டவன் ஆம்பளை படிச்சது பொம்பளைக்கு, பொம்பளை படிச்சது ஆம்பளைக்கு. அவங்க தேவைக்கு இவங்க, இவங்க தேவைக்கு அவங்க. அவன் ஒட்டு மொத்தமா படைச்சு விட்டான். ஆனா நாம தான் ஒழுக்கமா வாழணும். ஒருத்தனுக்கு ஒருத்தியா, ஒருத்திக்கு ஒருத்தனா. ஒருத்தனுக்கு ஒருத்தியா வாழணும்னா அந்த ஒருத்தனுக்கு மட்டும் இந்த மாதிரி உடம்ப காட்டு. இப்படி ஊருக்கெல்லாம் காட்டுனேன்னு வச்சுக்க, அப்புறம் ஊர்ல உள்ள அத்தனை பயல்களும் உன் கூட வாழணும்னு நினைப்பான். கோர்ட்ல நான் கூட இப்படி வாதாடினது இல்ல. நீதான் கோர்ட்டுக்கே போனது இல்லையே. இது பாரு, பொண்ணா லட்சணமா அழகா சேலையை கட்டி இழுத்து போத்திட்டு வந்தேன்னு வச்சுக்க, ஆம்பளைங்களாம் உன்னை பொண்ணா இல்ல மகாலட்சுமியா நினைச்சு கையெடுத்து கும்பிடுவாங்க. கையால் அணைகட்டி தடுக்கிறதுக்கு நான் ஒன்னும் கால்வா இல்லடா, காட்டாரு. உனக்கெல்லாம் போலீஸ்காரன் பத்தாதரா, வேற 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 வேட்டக்காரன் தாண்டா வேணும். நீ படிச்ச ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டர்ரா. நீ அடிச்ச அடி விழும், நான் அடிச்ச இடி விழும். சாமி முன்னாடி மட்டும்தான் சாந்தமா பேசுவேன், சாக்கடம் முன்னாடி மகனும் முடிவு பண்ணதுக்கு அப்புறம் மந்திரின்னு பார்க்க மாட்டேன், மன்னர்னு பார்க்க மாட்டேன். மோதி பார்த்துக்கு 10 seconds டைம் தரேன். நான் சும்மாவே காட்டுன்னு காட்டுவேன், நீ காட்டுன்னு வேற சொல்றேன். காட்டாக்குறதா நல்லா இருக்குமாண்ணா? ஒன்ஸ் மோர். சுடணும்னு முடிவு பண்ணா சுடணும், அதை விட்டுட்டு யாரு என்ன நொன்னுக்கிட்டு. Bloody fools. இப்படி சொல்லுங்க.
ஸ்கூல் கட்டடிக்கும் போது கிடைக்கிற சந்தோஷம் எல்லாம் நிரந்தரமே இல்லைங்கண்ணா. கலையரசி 5 ரூபாய் இல்ல 5 கோடி கூட சம்பாதிக்கலாம். கோமதி எங்க தெரியா இருக்க? பொம்பளை பிள்ளைக்கெல்லாம் படிப்பு தேவையில்லைன்னு முடிவு பண்ணிட்டு அவங்கள வீட்லயே உட்கார வச்சா அவங்களுக்கு கணக்கு எப்படி வரும்? ஆறுமுகம், இன்னைக்கு கிடைக்கிற 30 ரூபாய் கூலிக்காக அவன் வாழ்க்கையை வீணாக்க முடியுமா? படிச்சாதான் வாழ்க்கையில ஹீரோ.